இந்த திமுக அதிமுக பொது வேட்பாளர் அப்படிலாம் சொன்னது அது வந்து எந்த விதையிலுமே உண்மை இல்லை. கட்சியை பொறுத்தளவு அண்ணன் சீமான் சொல்லுவாரு, எனக்கு இன்னொரு வாய்ப்பு வந்து அம்பாசமுத்திரத்துல வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா இன்னும் நான் கடுமையான உழைப்பு கொடுப்பேன், இன்னும் நிறைய வேலை செய்வேன், இணைஞ்சு பணி செஞ்சா நல்லா இருக்குன்றது கோகுலுக்கு தெரிஞ்ச விட கார்த்திக் அதிகமாவே தெரியும். கோகுலோட கார்த்திக் அதிகமா தெரியும் நான் நினைக்கிறேன். ஆனாலும் அவங்க தவிர்க்கிறாங்கன்னா ஒருவேளை வேற யாரும் சொன்னதா கூட இருக்கலாம், வேற யாராவது அப்படி ஒரு செயல்களை செய்ய சொல்லியிருக்கலாம், அதனால செய்வாங்க. எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. வெற்றி பெறாவிட்ட அதெல்லாம் செய்ய போராடுவோன்ற ஒரு நம்பிக்கையை வேஷம்ல அதை நம்ம செய்யறதானே சரியா இருக்கான். ஆகவே நான் தொடர்ச்சி என்னுடைய கலப்பணியை நிப்பாட்ட போறதுல அம்பாசமுத்திரத்துல எப்பவுமே நான் கலப்பணி செஞ்சுட்டே இருப்பேன். யாரு கூப்பிட்டாலும் யாரு கூப்பிட்டாலும் அதை பத்தி கவலைப்பட போறோம். தேர்தல் நேரத்துல எவ்வளவு வேலை செய்யறேன் கோகுல், அதுல 50 விழுக்காடு மட்டும், அதுல ஒரு 25 விழுக்காடு மட்டும் வருடம் முழுக்க வேலை பார்த்தா நம்ம ஜெயிச்சிருவோம். சீமான ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்காரு, உழைச்சிக்கிட்டே இருக்காரு. இந்த பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சதுனால அந்த கட்சி ஒட்டுமொத்தமா வந்து புது ரச்சம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்தாலும் சந்தோஷப்படுவேன். அப்படி ஒரு நடக்கணும்னு ஆசைப்படுறேன், அப்படி நடக்கணும்னு பேராசைப்படுறேன். 50 விழுக்காடு சீமானன் போட்டியிட்டால், பிரசாந்த் கிஷோர் மாதிரி வெற்றி பெற்றால் இப்படி இருக்கின்ற சந்தோஷம் ஒரு பக்கம். அதே நேரத்துல சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நத்தம் சிவசுந்தரன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் கோகுல். ஆனா இப்போ வந்து இடைத்தேர்தல் எப்ப வரும்னு நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சீமான் அவர்கள் பேசக்கூடிய மேடைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இடைத்தேர்தலுக்கான பணிகள்ல கட்சி ஈடுபடுத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதிலும் சீமான் அவர்கள் வந்து நீங்கள் கடந்த முறை போட்டியிட்ட அதே தொகுதியில தான் அவர் வந்து போட்டியிட்டு இருக்கிற அம்பாசமுத்திரம்ல இருந்து ஒரு வெளிப்படையான தகவல் இன்னும் ஆபீஸ்ல அறிவிக்கல. அப்போ அந்த தொகுதியில இன்றைக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டமும் நடக்குது. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக களப்பணிகளை கட்சி இப்போதே தொடங்கி விட்டதா, ஆயத்த பணிகள் எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு? இல்ல, அம்பாசமுத்திரம் எப்ப வந்து தொகுதி வந்து அவரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி வந்து ராஜினாமா செஞ்சாரோ, எப்ப வந்து சட்டமன்ற பதவியில இருந்து அவர் விலகினாரோ அந்த காலகட்டத்தில இருந்தே அங்க இருக்க தொகுதி பொறுப்பாளர்கள் அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் நல்லபடியா அப்ப இருந்தே வேலையில வந்து நாங்க திட்டமிட ஆரம்பிச்சோம். திட்டமிட்டு ஒவ்வொரு நிகழ்வுகளா முன்னெடுக்க ஆரம்பிச்சோம். எப்பவுமே வந்து ஒரு தொகுதியில இயல்பாவே களப்பணியாளர்கள் வந்து அந்த தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்து, மக்கள் பிரச்சனைகள் சார்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குற இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அது மாதிரி அம்பாசமுத்திரம் தொகுதி எப்பவுமே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். அந்த பகுதியில தேர்தல் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சவொடனே இன்னும் கொஞ்சம் ஜரூரா கொஞ்சம் துரிதமா வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு, போயிட்டே இருக்கு, தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அண்ணன் போட்டியிடுவது உறுதியா அப்படின்றது இன்னும் வரையும் அண்ணன் அறிவிக்கல. அண்ணன் அறிவிச்சாத நான் எப்பவுமே கோகுல், இந்த ஒரு சில கட்சிகள் வந்து நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அவங்க கட்சி என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்கன்றத மற்ற கட்சிகள் வந்து என்ன, அதாவது அவங்களுக்கு அவங்களே நரேட்டிவ் செட் பண்ணிக்கிற வேற, மற்ற கட்சிகளை வச்சு அவங்க நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அது மாதிரிதான் இந்த திமுக அதிமுக பொது வேட்பாளர் அப்படிலாம் சொன்னது அது வந்து எந்த விதையிலுமே உண்மை இல்லை. கட்சியை பொறுத்தளவு அண்ணன் சீமான் சொல்லுவாரு, இந்த தொகுதியில இந்த நபர் வேட்பாளர், இந்த இடைத்தேர்தல இந்த நபர் போட்டிடுறாங்க, கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து சொல்லுவாங்க. என்னையை பொறுத்தளவு என்னைக்கிட்டயோ அல்லது இங்க இருக்கக்கூடிய கட்சி பொறுப்பாளருடைய சீமானனை போட்டிக்கிறதா இது வரைக்கும் சொல்லல. ஓகேண்ணா, இப்ப இன்னொரு விஷயம், இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா களப்பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா நீங்க அந்த தொகுதியில போட்டியிட்டவங்கன்ற அடிப்படையில உங்ககிட்ட நிறைய இன்புட்ஸ் வந்து அவர்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். நீங்களும் இணைந்து பணியாற்றுறீங்களா? எந்த மாதிரி வேலைகள் போயிட்டு இருக்கு? இல்ல, நான் இது நாள் வரையும் போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு நடக்கிற கூட்டத்துக்கு எனக்கு தகவல் வரல. மற்றபடி இது நாள் வரையுமே அந்த தொகுதி பொறுப்பாளர்கள், அதாவது தலைமையில இருக்க பொறுப்பாளர்கள் நம்மளுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்களா இல்லையோ, அவங்க தனியா என்ன சொல்றதா ஐடி விங்கெல்லாம் குரூப் ஆரம்பிச்சான்னு சொன்னாங்க. இப்ப எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. அது போகிறதுக்கு இணையதளம் சார்ந்த பணிகளுக்குன்னு சொல்லிட்டு சில குழுக்கள் அமைச்சிருக்கலாம் சொன்னாங்க. அந்த குழுவிலையும் நான் இல்ல. மற்றவங்க பயணிக்கிறவங்க எனக்கு விவரங்கள் சொன்னாங்க. அந்த தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு சிலர் அந்த குழுவில் பயணிக்கிறாங்க, அவங்க விவரங்கள் சொன்னாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டே அவ்வளவுதான். தவிர இன்னைக்கு நடக்கிற பொதுக்கூட்டம் கூட இடுமா நான் காட்டி பேசுறத கேள்விப்பட்டேன். முதல் தம்பிக்கு வாழ்த்துக்கள், நல்லபடியா பேசிட்டோம். நான் அந்த தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அந்த பிரச்சனைகளை நாம எதெல்லாம் வந்து தீர்க்க முடியும், பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன, அந்த பிரச்சனைகள் யாரால் உருவாக்கப்பட்டுச்சு, அந்த பிரச்சனைகளை நாம பொறுப்புக்கு வந்தாதான் தீர்க்க முடியுன்ற பிரச்சனை, அதாவது எம்எல்ஏவா ஜெயிச்சாதான் தீர்க்க முடியுன்ற பிரச்சனை எத்தனை, எம்எல்ஏ ஆகாட்டி கூட நம்ம நாம் தமிழர் கட்சியா நம்மளால தீர்க்க முடிஞ்ச பிரச்சனை என்ன, எதுவெல்லாம் மக்கள் வந்து மனு கொடுத்தாலே அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும், இப்படின்னு நிறைய வகைப்பாடுகளா பிரிச்சுதான் நம்ம பிரச்சாரங்கள் செஞ்சோம். அந்த அடிப்படையில இன்னும் நம்மளும் இறங்கி வேலை செய்யும் வாய்ப்புகள் கிடைச்சால், எனக்கு இன்னொரு வாய்ப்பு வந்து அம்பாசமுத்திரத்துல வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா இன்னும் நான் கடுமையான உழைப்பு கொடுப்பேன், இன்னும் நிறைய வேலை செய்வேன். ஏற்கனவே வேலை செஞ்ச அனுபவம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கபலமாக ஒரு ஆதரவாகவும் இருக்கும். நல்லா வேலை செய்ய முடியும். தம்பி இன்னைக்கு பொதுக்கூட்டத்துல பேசுறாங்க, வாழ்த்துக்கள், நல்லபடியா தோணுங்க. எனக்கு அந்த பொதுக்கூட்ட சம்பந்தமா எந்த தகவலும் தெரியாது. யாரும், அதாவது குரூப்ல பார்த்தேன், வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும் பார்த்தனே தவிர தனிப்பட்ட முறையில பொறுப்பாளர்களும் பேச போற கார்த்தியும் பேசல. அதுல என்ன உள்குத்து உள்ள
என்ன பிரச்சனை அதெல்லாம் எனக்கு தெரியாது. நல்லபடியா பேசிட்டு நல்லபடியா கலப்பணி செய்யட்டு. வேலை யாரு பார்த்தாலும் வாழ்த்துக்கள். வேலை பார்க்குறவங்களுக்கு எப்பவுமே ஆதரவான இருக்கணும். வேலை நல்லபடியா பார்க்கணும், வாழ்த்துக்கள். இப்ப நீங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தொகுதியில போட்டியிட்டதுக்கு அப்புறம் திருப்பி நீங்க அத்தத்துக்கு போனாலும் இங்க நீங்க அடிக்கடி வந்துட்டு கலப்பணிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப அவர்கள் வந்து தனியா ஒரு விஷயம் பண்ணும்போது இணைஞ்சு பண்ணா அதனுடைய பலன் இன்னும் அதிகமா இருக்கும்ன்றது என்னுடைய பார்வையா இருக்கு. அதனால அந்த கேள்வி கேட்டேன். இல்ல இது தம்பி கார்த்தி நல்ல விவரமான பையன் தான், அவனுக்கு தெரியும். இணைஞ்சு பயணிச்சா இணைஞ்சு பணி செஞ்சா நல்லா இருக்குன்றது கோகுலுக்கு தெரிஞ்ச விட கார்த்திக் அதிகமாவே தெரியும். கோகுலோட கார்த்திக் அதிகமா தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் அவங்க தவிர்க்கிறாங்கன்னா ஒருவேளை வேற யாரும் சொன்னதா கூட இருக்கலாம், வேற யாராவது அப்படி ஒரு செயல்களை செய்ய சொல்லியிருக்கலாம், அதனால செய்வாங்க. எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை கோகுல். அவ்வளவுதான். வேலை செய்ய சொன்னாலும் வேலை செய்வேன், வேலை செய்யாம தவிர்த்தாலும் அதையும் ஏத்துக்கிட்டு சரின்ட்டு போயிருவேன். மொத்தமா அதாவது இப்ப கார்த்தியோட சேர்ந்து வேலை செய்யினாலும் வேலை செய்வேன், கார்த்திகாக சேர்த்து வேலை செய்யினாலும் வேலை செய்வேன். கார்த்தியோட சேர்த்து வேலை செய்யணும் செய்வேன், கார்த்திகாக சேர்த்து வேலை செய்யணும் செய்வேன். இல்ல நீ தனியா வேலை செய்யற என்ன செஞ்சாலும் செய்வேன். என்னை வேலை செய்ய கூப்பிட்டா போயிருப்பேன். தகவல் வந்து ஒரு குரூப்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டான். அவங்களே தவிர்க்கிறாங்கன்ற போது தவிர்க்கிற இடத்துல நம்ம போறது நல்லா இருக்காதுன்ட்டு அதுல நான் கலந்துக்கலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. நிச்சயமா நீங்க தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்கான பணிகள் வந்து எப்படி எல்லாம் இருந்தா சிறப்பா இருக்குன்ற மாதிரி பல விஷயங்கள் ஜெயிக்காம நிறைய இடங்கள்ல அப்படி போறதுக்கான காரணமே இந்த மாதிரியான ஒரு காரணம். நான் என்னைய பொறுத்தளவு ஒருத்தன் தப்பை செஞ்சாலும் கூட, நான் இப்ப அந்த தொகுதியிலே ஒரு சிலர் நிறைய தவறுகளா செஞ்சாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்கள ஒரே ஒரு நபரை மட்டும் கட்சியை விட்டு நிற்குங்க, ஏன்னா அவர் வந்து திருத்தவே மாட்டார், திருத்தவே முடியாதவரை அவரை மட்டும் கட்சியை விட்டுறீங்க. அவர் தவிர மற்றவங்களை எல்லாம் தவறு செய்யறவங்களா கொஞ்சம் அவங்களுக்கான ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவங்கள கொஞ்சம் அவங்கள தவறுகளை சுட்டி காட்டி அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து மீண்டும் அவங்களை எல்லாம் கலப்பணிக்கு தான் பயன்படுத்துறதுன்னு நம்ம சொன்னமே தவிர, ஒரே ஒரு நபர் எப்பவுமே வந்து ஒரு குறுகிய மனப்புத்தியில இருக்கக்கூடிய ஒரு குறுகிய வட்டத்துலையும் குறுகிய மனத்தாங்கல இருக்கக்கூடிய ஒரு நபர். நம்ம அந்த மாதிரி நபரை மட்டும் தான் சொன்னமே தவிர மற்றபடி எதுவுமே சொல்லல. அப்படி இருக்கும்போது நான் இப்பவும் சொல்றது, எல்லாரும் இணைஞ்சு வேலை பார்த்தாதான் நல்லா இருக்கும். நான் திரும்ப அதுக்காக நிப்பாட்டு போறதும் கிடையாது. அப்ப அடுத்த வாரமே எனக்கு நேரம் கிடைச்சாலும் நான் அம்பாசமுத்திரம் போவேன், போய் வேலை பார்க்க போறேன். அதை பத்தி கவலை இல்ல. உங்களோட சொந்த தொகுதி மாதிரி இப்ப இருக்கு இல்லைங்களா? இந்த தொகுதி உங்களுக்கு விசுவாசம்னு ஒண்ணு இருக்குல்ல கோகுல். நம்ம போய் தேர்தலை போட்டியிடும் போது அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் நம்மளோட இணைஞ்சு பயணிச்சான்ல, அதுல எவ்வளவு பேர் கலப்பணி செய்ய வந்தேன், எவ்வளவு தூரத்துல அவன் வந்து நம்மளுக்கு ஆதரவா இருந்தான். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இருந்த நபர்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையின் போது நம்ம போய் முன்னாடி நிக்கணும் தானே, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம ஆதரவா நிக்கணும் தானே, அவங்களுக்காக குரல் கொடுக்கணும் தானே. அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக நம்ம குரல் கொடுப்போம்ன்ற நம்பிக்கை கொடுத்துருந்தோம்ல, நாங்க இருக்கிற நம்பிக்கை கொடுத்தோம்ல. நாங்கள் வெற்றி பெற்றாலும் இதெல்லாம் செய்வோம், வெற்றி பெறாவிட்டால் இதெல்லாம் செய்ய போராடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கையை விதைச்சோம்ல. அதை நம்ம செய்யறதானே சரியா இருக்கும். ஆகவே நான் தொடர்ந்து என்னுடைய கலப்பணியை நிப்பாட்ட போறதுல, அம்பாசமுத்திரத்துல எப்பவுமே நான் கலப்பணி செஞ்சுட்டே இருப்பேன். யாரு கூப்பிட்டாலும் யாரு கூப்பிட்டாலும் அதை பத்தி கவலைப்பட போறதில்ல. என்னால முடிஞ்ச செஞ்சுட்டே இருப்பேன். நிச்சயமா, கண்டிப்பா. இப்போ ஒரு தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் உங்க சந்திச்சு ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். அதுல கூட கட்சி வந்து வெற்றியை நோக்கி நகரணும்னா என்னெல்லாம் பண்ணிருக்கணும்னு சொல்லி நான் கேட்டேன். நீங்க கூட சொன்னீங்க, தாவேகா வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு ஜெயிச்சிட்டான்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏன் அதை பண்ணல, நாமளும் அதை பண்ணிருக்கணும், நம்ம கிட்ட அதுக்கான சோர்ஸ் ஏற்கனவே இருந்துச்சு, இருக்கிறதுலே பெரிய ஐடி நம்மளோட சொல்லி பண்ணியிருந்தீங்க. இப்போ அந்த விஷயங்களுக்கு ஒத்த மாதிரிதான் கட்சியினுடைய செயல்பாடுகளாக இப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்கள்ல வந்து பல பேரை கட்சியில இணைச்சிருக்காங்க. அந்த ஜென்சி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸையும் என்டிகே வந்து ரொம்ப துரிதமா கையில் எடுத்து பண்றாங்களும் ஒரு பார்வை இருக்கு. எப்படி இப்போ இணையதளத்துல பயணிக்கக்கூடியவங்களையும் கட்சியில இணைச்சுக்கிட்டு நம்ம வந்து உறுப்பினர்களாக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிற பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம வந்து கட்சின்னு வந்துட்டா எல்லா தரப்புலையும் புது புது நபர்கள் வரணும், புது ரச்சம் பாய்ச்சப்படணும். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியினுடைய பிரதான கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான பிரதான தளமாக இன்னைக்கு இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியான்னு சொல்லக்கூடிய சமூக வலைதளங்கள் தான். அது சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், அது சார்ந்து இயங்கக்கூடிய நபர்கள் புதுசா நம்ம கட்சிக்கு வர்றாங்கன்னா அவங்களை நம்ம கண்டிப்பா வரவேற்கணும், பாராட்டணும். அவங்களை நம்ம இன்னும் பயன்படுத்திக்கிறோம்னா ஆக்கப்பூர்வமா அவர்களுக்கான வேலை திட்டங்களா நம்ம செயல்படுத்தணும். அப்படி இருக்கும்போது நான் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள்ல நான் வந்து இதற்கு முன்னாடி இருந்த ஒரு இணையதள பொறுப்பாளர்கள் கலந்தாய்வையும் இப்ப புதுசா சேர்ந்த இணையதள பங்கீட்டாளர்களை புதுசா கட்சியில இணைச்ச இந்த 2 நிகழ்வு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வுகளை பாக்குறேன். இது கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான நிகழ்வுகள் தான் கட்சியை வளர்க்கும். இன்னும் நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு. கோகுல் தேர்தல் நேரத்துல எவ்வளவு வேலை செய்யறேன் கோகுல், அதுல 50 விழுக்காடு மட்டும், அதுல ஒரு 25 விழுக்காடு மட்டும் வருடம் முழுக்க வேலை பார்த்தா நம்ம ஜெயிச்சிருவோம். சீமானனை ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்காரு, உழைச்சிக்கிட்டே இருக்காரு. புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? ஒரு இப்ப நான் என்னுடைய பணியா வந்து மேடையில பேசுறது மட்டுமே நான் என்னுடைய வேலையை நினைக்க மாட்டேன். மேடையில பேசுறது பெரிய கலப்பணி கிடையாது. மேடையில பேசுறதும் கலப்பணி. அந்த கலப்பணி இல்லாமலும் கட்சியை வளர்க்க முடியாது. இருக்கிறதுலே உச்சகட்டமா பாத்தீங்கன்னாக்கா மேடை பேச்சு தான் வந்து கருத்தியலை கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்க்கும், விதைக்கும். அதே மாதிரி இணையதளங்கள் மூலமா பேசுறது, இந்த பேசுறது கண்டிப்பாக ஒரு கட்சியை வளர்க்கிறதே இந்த பேச்சாளர்களும் கொள்கை பரப்பு செயலாளர்களும் மேடை பேச்சாளர்களும் தான் கொண்டு கட்சியை வளர்க்கிற மாட்டுக்கிறதுல. ஆனா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கீழ் மட்டத்துல
கீழ்மட்டத்திலேயே நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்கு. களப்பணிகள் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. நிறைய மரக்கன்று நடுறது, கண்மாயை தூர்வாடுறது, குளத்தை தூர்வாடுறது, மக்களுடைய பிரச்சனைகள், வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து அதுல எதெல்லாம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட, வட்டாட்சியர்கிட்ட, இன்னும் சொல்ல போனா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட இந்த மாதிரி இடங்கள்ல மனுவா கொடுத்தா சரி செய்ய முடியும். அந்த மனுக்களின் பேர்ல ஒரு நடவடிக்கை எடுக்காட்டி எதெல்லாம் நீதிமன்றம் மூலமா சரி செய்ய முடியும், எதெல்லாம் மக்கள் பிரச்சனை இங்க இருக்கு. மக்கள் பிரச்சனை மூலம் மக்கள்கிட்ட போய் பேசணும். ஒரு விஷயத்துக்கு நீங்க மனு கொடுக்க போறீங்கன்னா எடுத்த உடனே போனோம். ஒரு பொதுவான ஒரு கழிப்பறை பிரச்சனை இருக்கு, ஒரு குடிநீர் பிரச்சனை இருக்கு, ஒரு பெரிய சாக்கடை பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த பிரச்சனையை நம்ம வெறுமனை போய் அணுகிறது வேற. அதை தாண்டி நாம அந்த பிரச்சனைக்கு மனு கொடுக்க போகும்போது ஒரு மனுவை தயார் செஞ்சு அந்த மனுவை எடுத்துக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட போகணும். இப்படி ஒரு மனு தயாரிச்சிருக்கான், இந்த மனு தயாரிக்கிறதுக்கான காரணம் இது, இப்படி ஒரு பிரச்சனை உங்க ஊர்ல இருக்கு, இந்த பிரச்சனைக்கு இப்படியெல்லாம் தீர்வு ஏற்படுத்த முடியும், அந்த தீர்வின் ஆரம்ப கட்டமா மனு தயார் செஞ்சிருக்கான். இந்த மனுவை நீங்க பாருங்க, இந்த மனுவை படிச்சு பாருங்க, சரியா இருந்தா எல்லாரும் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்காக நான் குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த குரல் கொடுக்கறதுக்கான முதல் படியாக, முதல் வேலையாக மனு தயார் செஞ்சுட்டு வந்திருக்கேன், எல்லாரும் கையெழுத்து போட சொல்லல அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்ப நாம் ஒரு கட்சிக்காரங்க நம்மளுக்காக குரல் கொடுக்குறாங்க, மனுவெல்லாம் எழுதி தந்திருக்காங்க, கையெழுத்து போடுங்கப்பா, எல்லாரும் சப்போர்ட்டா இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப அடுத்து அவங்க மனு கொடுக்க போகணும். இப்ப இந்த மாதிரி விடயங்கள் எடுக்கும்போது அந்த கிராம மக்களை பிறகு ஒண்ணு சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சுக்கிறோம். அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் மக்களுக்கு செய்கிறோங்கிறத கொண்டு போய் தெரியப்படுத்தணும். இப்படி எல்லாம் தெரியப்படுத்தினால் இந்த கட்சியை கொண்டு போய் வளர்க்கிறது சரியா இருக்கு. நான் சொல்ல வர்றது அடிப்படையில கிராமம் தோறும் கிளைகள் தோறும் கட்டமைப்பதற்கான வேலைகள் இது. நிச்சயமா. நான் அதே மாதிரி இப்போ இந்தியாவே சமீபத்துல பேசிய ஒரு தேர்தல் முடிவு அப்படிங்கிறது பீகார்ல பங்கிப்பூர் அப்படிங்கிற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் முடிவு. பிரசாந்த் கிஷோர் அவர் பாத்தீங்கன்னா தனித்தனி போட்டி போட்டு வெற்றி பெற்றாரு. இடைத்தேர்தல்ல அங்க பிஜேபி அதே மாதிரி எதிர்கட்சியான எல்லாருமே ஜெயிச்சு தனியா அவர் வந்திருக்காரு, ஜன்சுராஜ் அப்படிங்கிற அவரோட கட்சி. ஆனா அவரு கடந்த சட்டமன்ற தேர்தலில் 3 விழுக்காடு வாக்கு தான் எடுத்திருந்தாரு. அந்த 3 விழுக்காட்டுல இருந்து வெற்றி எண்ணிக்கையில அவர் இடைத்தேர்தலில் வென்று ஆளுங்கட்சி எடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அதையும் ஜெயிச்சு இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்காருன்னா அது என்டிகேக்கு ரெப்ளிகா இல்ல கோகுல், எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், அந்த 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 தேர்தலை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். இது ஒரு புதுவிதமா இருக்கு பாத்தீங்களா. இவருங்க இடைத்தேர்தல்னாலே எப்பவுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஆனா இடைத்தேர்தல்ல ஒரு கட்சியினுடைய தலைவர் தேர்தலை போட்டிக்கிறாரு. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அதாவது ஒரு கட்சி 3 விழுக்காடு மட்டுமே வாக்கு வாங்கியிருக்கு. அவங்க மனசுடைஞ்சு இடைத்தேர்தல் வேணாம்னு புறக்கணிக்கிறதே இயல்பான அரசியலா இருந்திருக்கும். நம்ம ஊர்ல அதான் செய்வாங்க. இப்ப இதே இடத்துல பிரசாந்த் கிஷோருக்கு பதில் ஐயா வைக்க வச்சு பாருங்க, என்ன செய்வாரு? மக்களை மண்ணவாரி மட்டும் தூத்தி இருக்க மாட்டாரு. மக்களை மண்ணவாரி மட்டும் தூத்தி இருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு சாபம் விட்டு தேர்தல் அரசியல் இருந்து வெளியில போறின்னு இருப்பாரு. புரியுதுங்களா? ஆனா அந்த மாதிரி இடத்துல மீண்டும் அவங்க இடைத்தேர்தலை போட்டியிடுறதுக்கு ஒரு மன தைரியமும் மன உறுதியும் வேணும். அப்படி இடைத்தேர்தலை போட்டிட்டாங்க. அதுல அந்த கட்சியினுடைய தலைவரே வேட்பாளரா போட்டிடுறாரு. இது எல்லாமே எப்படின்னா எப்படி சொல்றேன்னா ஒரு 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 பயங்கரமான ஒரு வகையான முடிவுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம மனதைரியத்திலே கூட ரொம்ப ரொம்ப ஒரு அந்த பாத்துக்கிறோம்டா, ஆனது ஆகட்டும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்வா சாவான்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முடிவு. ஒருவேளை நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க, பிரசாந்த் கிஷோர் தோத்துருந்தா என்ன ஆகுறீங்க? இல்ல திரும்பவும் மீண்டும் அது இன்னொரு தடவை பின்னோக்கி போனதா தான் கருதப்படுவாங்க பொதுவாகவே அரசியல் கோகுல். இப்ப ஒரு சாதாரண ஒரு நபர் ஒரு இடைத்தேர்தலை போட்டிடுறதுக்கும் அந்த கட்சியோட தலைவரே இடைத்தேர்தலை போட்டிடுறதுக்கும் அந்த தேர்தல் முக்கியத்துவம் பெறும். அதே மாதிரி அந்த தேர்தலோட வெற்றியும் தோல்வியும் ரொம்ப கடுமையான பின்விளைவுகள் அந்த கட்சி கொடுக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த தடவை இவர் ஒன் ஆஃப் த சிஎம் கேண்டிடேட், இவர் முதல்வர் வேட்பாளர் யாரு? பிரசாந்த் கிஷோர். இந்த பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சதுனால அந்த கட்சி ஒட்டுமொத்தமா புது லட்சம் பாய்ச்சப்பட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப புத்துணர்ச்சியோட ஓடுவாங்க, ரொம்ப புத்துணர்ச்சியோட உழைப்பாங்க. அப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்தாலும் சந்தோஷப்படுவேன். அப்படி ஒரு நடக்கணும்னு ஆசைப்படுறேன், அப்படி நடக்கணும்னு பேராசைப்படுறேன். அப்படி சீமானனை நான் முதல்ல எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், இடைத்தேர்தலில் சீமானன் போட்டியிடுவது சரியான முடிவாக இருக்காது. அப்படி போட்டியிட்டு அவர் மீண்டும் தோட்டு போனாலோ டெபாசிட் வாங்காம போனாலோ நம்மளுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும்னு நான் ஒரு சில யூடியூப் சேனலா பேசியிருக்கேன். இப்பவும் கூட எனக்கு அந்த மனசுக்குள்ள ஒருவேளை அண்ணன் தோத்துறா என்ன ஆகும்ன்ற பயமும் வேதனையும் இருக்கு. ஒரு 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 பயம் கலர்ந்த ஒரு இது இருக்கு. ஆனா ஆமா நடந்துட்டு ஒரு பயம் நடந்துட்டா. இப்ப உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்களும் நானும் இடைத்தேர்தலை போட்டிட்டு தோத்துட்டோம்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏற்கனவே நம்ம 8% வாக்கு 4% வாக்கா மாறிடுச்சு. அப்ப அந்த 4% வாக்கு குறைஞ்சதை தாண்டி நம்ம திரும்ப இடைத்தேர்தல் நின்று அதுலயும் ஒரு வாக்கு சதவீதம் குறையுது, அல்லது நம்ம தேர்தலில் வெற்றி பெறல, அல்லது நம்ம வெற்றி பெறாம ஒரு கண்ணியமான ஓட்டு சதவீதத்தை கூட வாங்க முடியலன்னா அது பெரிய பேசு பொருளாயிரும். அது அடுத்து வரக்கூடிய பொது தேர்தல், அது உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், அது வரைக்கும் பாதிக்கப்படும். ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் மிகப்பெரிய எழுச்சியா இருக்கும். புரியுதுங்களா?
மிகப்பெரிய எழுச்சியா இருக்கு. நாம் தமிழர் கட்சி ஒரு ரொம்ப ஒரு ஒரு அக்ரஸிவா போராட ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம். நான் இப்பவும் திரும்ப சொல்றேன், எனக்கு முடிவெடுக்க தெரியல. 50 விழுக்காடு சீமானன் போட்டியிட்டால், பிரசாந்த் கிஷோர் மாதிரி வெற்றி பெற்றால் இப்படி இருக்கின்ற சந்தோஷம் ஒரு பக்கம். அதே நேரத்துல நீங்க பீகார் மாதிரி தமிழ்நாட்டையும் நம்ம கணிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எப்படியெல்லாம் வேற மாதிரி எல்லாம் யோசிச்சோம். தமிழ்நாட்டு மக்களை கணிக்கவே முடியாத அளவிற்கு இங்க இருக்கக்கூடிய அரசியலை மாற்றி அமைச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பயம் கலந்த ஒரு 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 உணர்வோட தான் நம்ம இருக்கிறோம். என்ன ஆயிருமோ, போட்டியிடன்ற சீமானனே வெற்றி பெறணும். அது ஒரு ஒரு முன்னெடுப்பா இருக்கணும் நாம் தமிழர் கட்சிக்கான முதல் வெற்றியா பதிவு செய்யப்படணும். இப்படி எல்லாம் ஆசை இருக்கு. ஒருவேளை இதுல தவறு நடந்துட்டா என்ன செய்யறதுன்ற பயமும் இருக்கு. ஆனால் என்னை பொறுத்தளவு என் மனசுல படுறத நான் சொல்லி இருதரப்பாவே என் மனசுல படுது. இல்ல வானே ஆனா போட்டிடுவோம்னே அப்படின்னு சொல்றதுக்கு நான் தயார் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் உண்மையிலேயே பாக்கணும்னா 2 மனசாத்தே இருக்கும். போட்டிட்டு வெற்றி பெற்றா சூப்பர், ஒருவேளை தோத்துட்டா என்ன செய்யறது இப்படின்றதுக்கு அண்ணன் எடுக்கிற முடிவு நம்ம கட்டுப்படுவோம். அண்ணன் என்ன முடிவு எடுத்தாலும் அவரோட பின்னாடி பயணிப்போம். அந்த பயணத்திற்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய உழைப்பையும் கொடுப்போம். நானே அப்பப்ப எதையாவது ஒண்ணு கேள்வி கேட்டக்கூடிய நபர், ஏதாவது பொது வெளியில பேசிவிடுவேன், கேள்வி கேட்டுருவேன். சீமானுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவான், ஒருவேளை நடக்கலையா பொது தளத்துல பேசிடுவோம். அந்த மாதிரி என்ன சொல்லணும்னாக்கா அதை பொறுமையா இருக்குன்னு நினைப்பேன், கடந்து போகணும்னு நினைப்பேன். ஒரு சில நேரங்கள் வேற வழி இல்லாம தான் கோகுல் பேசிடும். அப்படியே வேற என்ன செய்ய முடியுன்ற தெரிஞ்சே ஒரு சிலர் தப்பு செய்வாங்கல்ல வேணுக்குனே, அப்படி இடத்துல வேற என்ன பண்றதுன்னு வைத்தறிச்சல்ல பேசிடுறேன். வேற ஒண்ணு கட்சிக்கு எதிராக பேசுறது. ஆமா ஆமா, கட்சி அப்படி நாசம் செய்யறீங்களான்ற ஆத்திரத்துல பேசுறதேன். எம்எல்ஏவா இருந்த அவ்வளவு இல்ல, உண்மையிலேயே எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, ஒரு ஊடகவியலாளர் எனக்கு சொன்னாரு. நீங்க சொன்னதை பார்த்துட்டே வீடியோ பார்த்துட்டே சொன்னாரா இல்ல அவர் யதார்த்தமா சொன்னாருன்னு தெரியாது, சொன்னாரு, எப்ப இப்பவே வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானப்பா அப்படின்னு சொன்னாரு. அப்ப சொல்லும் போது பிரசாந்த் கிஷோரை ஒரு முன்னுதாரணமா கிடைச்சேன்னு சொன்னாரு. என்னை பொறுத்தளவு நான் பிரசாந்த் கிஷோர் நல்லவர்னு சொல்லல, கெட்டவர்னு சொல்லல. திமுகவுக்கு ஆலோசகரா இருந்திருக்காரு, அப்ப அவர் நல்லவரா இருக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளவுதான் என்னுடைய பார்வை. இப்ப எம்எல்ஏ ஆயிருக்காரு, இதுக்கப்புறம் அவர் நல்லவரா கெட்டவரான்றதா முடிவு செய்யறது இந்த காலம் தான் முடிவு செய்யும். என்னைய பொறுத்தளவு எனக்கு பிரசாந்த் கிஷோர் என்னவெல்லாம் வேலை செய்யறாரோ அது மாதிரி நம்ம அம்பாசமுத்திரத்துல வேலை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். எப்படின்னா பிரசாந்த் கிஷோரை நான் முன்னோடி எடுத்துக்கல, தேர்தல் களப்பணி செய்யறதுல மட்டும் அவருடைய ஒரு 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 முன் உதாரணமா, ஆமா முன் உதாரணம் நினைச்சுக்கிறேன். இங்க பாருங்க, பிரசாந்த் கிஷோரோட கொள்கை என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன, அவர் தமிழ் சார்ந்தோ அல்லது இங்க இருக்கக்கூடிய மாநில பிரச்சனைகள் சார்ந்தா என்ன முடிவெடுக்கிறாரு, மொழி சார்ந்து என்ன முடிவெடுக்கிறாரு, அல்லது அவருடைய சமுதாயம் சார்ந்து அவர் ஒரு பார்ப்பனர், அப்ப அவர் சமுதாயம் சார்ந்து அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தளவு நான் அவரை பார்த்த பார்வை, அவர் ஒரு வியூக வகுப்பாளர், ஒரு பிசினஸ் மேன். அந்த பிசினஸ் மேன் எப்பவுமே மக்கள் நலன் கருத மாட்டாரு, பிசினஸ்ல ஜெயிக்கிறதை தான் பார்ப்பாரு. நான் அப்படிதான் அவர் பாக்குறேன். அதெல்லாம் கடந்து அவர் செய்த வேலை என்ன, களப்பணி என்ன, தேர்தல் வரப்போகுதுன்னு உறுதியா தெரிஞ்சிச்சு. நாம இன்னும் நடந்துருக்க சொல்றேன், இதுவரைக்கும் 6 தொகுதியில் நாம் ஒரு கட்சி தேர்தல் காலகட்டத்துல என்ன வேலை பார்த்துச்சோ அதோட தீவிரமா நேர வேலையை ஆரம்பிச்சிருக்கணும். அதான் நம்ம ஜெயிக்கிற ஒரு மக்கள் பார்த்தாங்க. ஒரு என்னன்னா வரேன் அந்த இப்பதான் தேர்தலை தோத்தி அடுத்த தேர்தலில் நிக்கிறேன், வேலை செஞ்சுக்கிறீங்க, இவனுக்கு ஒரு தடவை ஓட்ட போடுவோம் அப்படின்னு மாறுவாங்க. இப்ப எனக்கு பிரசாந்த் கிஷோர் உண்மையிலேயே அவர் போட்டிட்டு உண்மையிலேயே மக்கள்கிட்ட வாய்க்கு வாங்கி ஜெயிச்சாரா இல்ல பிஜேபி கோல்மால் பண்ணிட்டு ஜெயிக்க வச்சாங்களான்னு தெரியல.